2 பிரிவா பிரிஞ்சு அந்த 3 பேரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல வந்துட்டு பாட்டிம்மா அந்த ஆன்மாவ கொண்டு வரணும் இல்லையா? அதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே தூக்கி ஒரு சைட்ல வச்சு, அதெல்லாமே வச்சு ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க. "பிரம்மி திரும்ப வந்துரு, பிரம்மி திரும்ப வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரம்மியோடைய ஆன்மா வந்துட்டு வந்துட்டுருக்கு. அத அப்படியே சடனா புடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் அவளுடைய ஆன்மாவ சேர்க்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே. ஆயத்தெல்லாம் கட்ட அப்போ வந்துட்டு அந்த ஆன்மா அவளுடைய உடல்ல சேர்ந்துட்டுருக்கு ஸ்லோவா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணும் சரியாயிட்டுருக்கா. இப்போ வந்துட்டு ஜெட் வரான். ஜெட்டு கிட்ட வந்துட்டு எல்லாருமே கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஜெட் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்றான். மாஸ்டர் வந்துட்டு சொல்றா, எல்லாருமே அசிஸ்டன்ட் வீட்டுக்கு கிளம்புங்க. அதுக்கப்புறம் கெம்மையும் சேர்த்து சொல்றான். கெம் நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜெட் கேட்குறான், ஏன் கெம் அப்படின்னு. இந்த விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதா இருக்கு. கெம்ம பார்த்துக்க இங்க யாருமே இல்ல. இங்க வந்துட்டு எல்லாருமே இருப்பாங்க. அப்போ கெம்ம பார்த்துக்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கெம்ம அனுப்பி விடுறான். அப்புறம் நைட் வந்துட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. சரண் எல்லாருமே இருக்காங்க இல்லையா? சரண் வந்துட்டு எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ கெம் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கான். வந்துட்டு சரண் கேட்குறா, "கெம் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதுக்கு கெம் சொல்றான், "என்னால தான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணவே முடியல. சும்மா என்னை உட்கார வச்சுட்டே போறாங்க எல்லாரும்." சரண் சொல்றான், "மாஸ்டர் வந்துட்டு எல்லாமே உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. ஏன் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? நீ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றான். கெம்முமே தூங்கிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல மாஸ்டர் வந்துட்டு இங்க ப்ரேயர் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அங்க 2 குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா? மாஸ்டர் கூட. அதில ஒருத்தர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, "நீ அவங்கள பார்த்தியா?" அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு அந்த குட்டி பையன் சொல்றான், "ஆமா பார்த்தேன். இன்னுமே அங்க தான் இருக்காங்க. ஆனா எனக்கு கரெக்ட்டா கண்ணு தெரியல" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்றான், "அப்போ நான் கண்டிப்பா கிளம்பி தான் ஆகணும். அவர்னால மட்டும் தான் எனக்கு உதவி பண்ண முடியும்." அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கான் ஃபரான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆன்மாவ மட்டும் அந்த பிளேஸுக்கு அனுப்பி விடுறான். அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குகை மாரி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டே இருக்கு. அங்க போனதும் அவங்க ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ண மூடி இவன் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கான். "வாங்க என் கண்ணு முன்னாடி" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு ஒரு லைட் மாரி ஏதோ ஒண்ணு வருது. அது வந்துட்டு ஒரு ஸ்னேக்கா சேஞ்ச் ஆகுது. அப்போ மாஸ்டர் முன்னாடி அது வந்து நிக்கிது. அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்றான், "நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நீங்க தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அந்த ஸ்னேக் வந்துட்டு சடனா மனுஷனா மாறிட்டு, "என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு கேட்குது. அந்த 3 பசங்க பத்தின பிரச்சனையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கெம் தூங்கிட்டு இருக்கான் இல்லையா? அவனுக்கு வந்துட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாரி பதட்டமாவே இருக்கான். அப்புறம் அங்க சாயூஸ் வந்துடுறான். சாயூஸ் வந்துட்டு கெம்முடைய சீக்ஸ்ல கை வச்ச உடனே அவன் வந்துட்டு நார்மலா மாறிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.